வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 23ஆம் நாள் சனிக்கிழமை, ஆங்கிலத்தில் 6/6/2026. நாள் முழுவதும் தேய்பிறை சஷ்டி திதி காணப்படும். காலையில் 6:04 வரைக்கும் திருவோண நட்சத்திரமும் அதற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரமும் காணப்படும். காலையில் 9:42 வரைக்கும் ஐந்திரிய நாமயோகமும் அதுக்கு பிறகு வைத்திருதி நாமயோகமும் காணப்படுது. காலையில் 7:02 வரைக்கும் கரிசைக்கரணமும் அதற்கு பிறகு வணிசைக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு திசையில் காணப்படுது. அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 10:07 முதல் 11:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 9:02 10:36 வரைக்கும் ராகுகாலமும், மதியம் 1:43 மாலை 3:17 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 5:54 7:28 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வம்பு வழக்குகளை பேசி தீர்த்து வைக்க போகிறேன், இல்லைன்னு சொன்னால் போயிட்டு ஒரு கணவன் மனைவி இடத்துல ஒரு விவகாரம், ஒரு சின்ன சிக்கலும் மனக்குழப்பம் போயிட்டு அதை பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சாலும் இன்றைக்கு கூடாது. திருமண நாள் கூடாது. ஏன்னா இன்றைக்கி உக்கிர திதி, இன்றைக்கி சூடான திதி. சஷ்டி அப்படின்னாலே சூடு. ஏன்னா இங்கே பார்க்கணும், இதற்கு அதிபதியாக சூன்யமாகுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும். நம்ம சாதாரணமாக சஷ்டி திதியில் திருமணம் செய்ய மாட்டோம். அதே நேரத்தில் சஷ்டி திதியில் ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா திருமணம் வாழ்க்கையில் போது மிக மிக கவனமாக இருக்கணும். இன்னொரு சஷ்டி திதியை சேர்த்துறவே கூடாது. ஏன்னா சஷ்டி திதியில் பிறந்தவங்களுடைய உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அதனால குழந்தைகள் கருத்தரித்தல் அப்படிங்கிற விஷயங்களில் நிறைய சிக்கல்கள் வரும். இதுக்காக வேண்டிய சஷ்டி திதியில் பிறந்தவங்கள ஒன்றா சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டி திதி அப்போ என்ன செய்யலாம்? நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், சதுர்த்தி விநாயகர் வழிபாடு, பஞ்சமி பெண் தெய்வங்கள் வழிபாடு, சஷ்டி முருகன் வழிபாடுகள் நீங்கள் செய்யலாம். வழிபாடுக்கு இந்த நாள் உகந்த நாளாக இந்த சஷ்டி திதி இருக்குது. அப்போ முக்கியமாக சஷ்டி திதியில் பிறந்தவங்க வழிபாடு செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வளர்ப்பிறையில் பிறந்தவங்க தேய்ப்பிறையில் வழிபடுவது மிக மிக சிறப்பு. தேய்ப்பிறையில் பிறந்தவர்கள் வளர்ப்பிறையில் வழிபடுவது அதுவும் மிக மிக சிறப்பு. அப்போ சஷ்டி திதி இன்றைக்கு வழிபாட்டுக்குரிய நாள். பெருசாக எந்த ஒரு புதிய காரியங்களும் செய்கிறது உங்களுடைய ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது நன்மையை தரும். அடுத்து இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரசைக்கரணம் காலையிலே முடிஞ்சிட்டு, அப்போ 7 மணிக்கே முடியுது. அதுக்கு பிறகு 7 மணிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வணிசைக்கரணம் ஆரம்பிக்குது. வணிசைக்கரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வணிசைக்கரணம் உயர் அதிகாரிகள், மேல் அதிகாரிகள், மேல் மட்டத்தில், எங்களுக்கு மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள சொல்லலாம். இப்போ உங்களுடைய பிரதேசங்களில் ஒரு கிராம சேவரை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கார், அவரை போய் சந்திக்க போகிறீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு அரச சார்பில் உயர் அதிகாரிகள் சந்திக்க போகிறீங்க, சார்பாக இருக்கும். இல்லாட்டி அரசாங்கத்துறையில் ஏதோ ஒரு விண்ணப்பிக்க போகிறீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு அனுமதி பெறணும், வணிசைக்கரணம் தான் சரியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேலை செய்கிற தொழில் செய்கிற நிறுவனத்தில் உயர் அதிகாரி, மேலதிகாரி, முகாமையாளராக இருக்கலாம், அவருக்கு மேலே இருக்க உயர்தர முகாமையாளராக இருக்கலாம். இப்படி அந்த மேல் மட்டங்களில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பேசணும் அப்படின்னா இன்றைய நாள் சிறப்பு இருக்கும்.
அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். நான் ஒவ்வொரு நாளுமே ராசி பலன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விதமான விளக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமாக சொல்கிறேன்னு சொன்னால், எப்படி பலன் பார்ப்பது. இங்கே பலன் பார்க்குறதுக்கு பாதி பேருக்கு பலன் பார்க்க தெரியாது. அது பலன் பார்க்க தெரியாதனால எல்லாருமே பிழையாக பலனை பார்த்துட்டு காலைல சொல்லிட்டு போயிடுவாங்க, ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடையே இருப்பாங்க. ஏன் பலன் பார்க்க தெரியாது அப்படின்னா, இங்கே ராசி அப்படிங்கிறது ஒருத்தருடைய உடல் மன வலிமையை காட்டுறது. ஜான ஜாகத்தில் ராசிங்கிறது. அப்போ வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகிறது அது உயிர், லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உயிர் சக்தி அப்படின்னு. ஆன்மா அப்படின்னா ஆன்மான்னு வச்சுக்கலாம். இந்த ஆன்மாவுக்கு தான் நம்ம பலன் பார்க்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, லக்னம் எல்லாருக்கும் லக்னம், இப்போ லக்னம்னு யாருக்கும் விளங்க மாட்டேங்குது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ லக்னம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஜனனிக்கும் போது சூரியனுடைய ஒளிக்கதிர் எந்த ராசி கட்டங்களுக்கு ஊடாக, நட்சத்திரத்தின் ஊடாக பூமிக்கு பிரதிபலிக்குது, அதுதான் லக்னம். சூரியனுடைய ஒளிர்கதிர்கள் ஒரு மாதம் பிறக்கும் போது ஒரு மாதத்தில் ஒரு ராசியினூடாக வருவார். இப்போ சாதாரணமாக சித்திரை பிறந்துச்சு. அப்போ சித்திரை மாதத்தில் மேச ராசி மண்டலங்களூடாக அவருடைய ஒளிக்கதிர்வீச்சுகளை பூமிக்கு இது பண்ண. இப்போ பூமியை சுற்றி தான் அந்த 12 ராசி கட்டங்களும் இருக்குது. பூமி சுழலும் போது சூரியன் நிலையான இடத்துல இருந்து இப்படி நிலையான இடத்துல அவர் நிற்கிறாரு. பூமி இப்படி இருக்குது, அது அப்படியே சுழலுது, அப்படியே சுழலுது, இப்படி சுழலுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இதெல்லாம் ஒரு ராசி கட்டம்னு நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, சரியா? இப்படி ராசி கட்டங்கள் இருக்குது. இப்போ மேச ராசி மண்டலத்தில் சூரியன் ஒளி இப்படி நேராக பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ பூமி சுழலுது. அப்போ ரிஷப ராசி மண்டலத்துக்கு பட ஆரம்பிக்கும். பூமி சுழலும். மிதுன ராசி மண்டலத்துக்கு பட ஆரம்பிக்கும். அப்படியே சொல்லும்போது கடகம், இப்படி சிம்மம், கன்னி அப்படின்னு 12 ராசி மீன வரைக்கும் படும். இந்த மீன வரைக்கும் படும்போது 24 மணி நேரம் அடுத்த நாள் காலைல சூரியன் மீண்டும் மேசராசியில் படும். இது சித்திரை மாதத்தில். வைகாசி மாதத்தில் அவரோட நகர்வு, அதாவது பூமியினுடைய ஒரு நகர்வு இன்னொரு இஞ்சி இந்த பக்கம் போயிடும். அப்போ இஞ்சி போகும்போது அவர் ஆரம்பிக்கிறது ரிஷப ராசி மண்டலத்துக்கு கூட ஆரம்பிப்பார். இப்படித்தான் அந்த வரும். அப்போ அங்கே இருந்து தான் பலனை பார்க்குறதுக்கு நம்ம முடிவு பண்ணணும். அப்போ முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? லக்னம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஜான ஜாதகத்தை எடுத்து லக்னத்தை பாருங்கள். அடுத்து என்ன பார்க்கணும்? உங்களுடைய மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். மகாதிசையும் புத்தி சாதகமாக பாதகமானு பார்க்கணும். ஒரு புத்தியில் ஒரு தசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதான்னு பார்க்கணும். இவ்வளத்தையும் தெரிஞ்சு நீங்கள் பலன் பார்க்கும்போது தான் அந்த பலன் உங்களுக்கு வழிகாட்டலாக இருக்கும். தவிர இல்லைன்னா அது ஒரு தேவையற்ற பேச்சாக மட்டும்தான் இருந்துட்டு போயிடும். இப்போ நம்ம ராசிகளுக்கு பலன் பார்ப்போம். அடுத்து முதலில் மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயம், குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். குழந்தைகள் மூலயமா ஒரு செலவு வர்றது, குழந்தைகள் மூலயமா குடும்பத்துக்குள் சில சிக்கல்கள் ஏற்படும். குடும்பத்துக்குள்ள சில சிக்கல்கள் ஏற்படும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தை சம்மந்தப்பட்டு பார்த்துக்கணும். அதே மாதிரி குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்க கூட இன்றைக்கி ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சையோ அல்லது குழந்தைக்காக வேண்டிய ஏதோ ஒரு குழந்தைகளுக்கு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு மருத்துவ சிகிச்சை எடுக்க போனால் இன்றைய நாள் நீங்கள் மேசராசி அன்பர்கள் போகாமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்து சொத்து, அது பூர்வீக சொத்து அல்லது குடும்ப சொத்து அல்லது தந்தை வழி சொத்துக்களில் எந்த ஒரு முயற்சியும் எடுத்துடக்கூடாது, வாங்கிறது விற்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் பாக பிரிவினைகள் செய்யவே கூடாது. களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் இந்த இதுகளுக்கெல்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு கையில் இருக்க பணத்தெல்லாம் கொண்டு போயிட்டு அதில் செலவழிக்கிறது, இதனால குடும்பத்தில் சிக்கல் வரது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காதல் விகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், முருகப்பெருமான், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கூட வாங்கிறது விற்கிறது அடகு வைக்கிறது திருத்துறது பழுது பார்க்குறது புனரமைக்கிறது எதுவும் செய்யக்கூடாது.
அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி இடத்துல சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மன நிம்மதியில் சில குழப்பங்கள், மனதில் சில சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி கற்கிற மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதி பராசக்தி கவச பாராயணம் அல்லது பாயனத்தை கேட்கறது நன்மையை தரும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு உங்களோட முயற்சிக்கான வெற்றி, எதிர்பாராத ஒரு வெற்றி, செலவுகள் கட்டுப்படுத்தப்படுறது, செலவுகள் கூட ஒரு சுப விரயமாக மாறுறது, வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறது, தம்பி தங்கைகளோட ஆதரவு, வெளிநாடு போக முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு, ஏதோ கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒன்று செய்ய நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு, இப்படி பல வாய்ப்புகள் இன்றைக்கி தேடி வரதுக்கு இருக்குது. எல்லாமே உங்களோட முயற்சியால் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு பத்திரங்கள் ஒரு அடுத்த நிலைக்கு போகாமல் தேக்க நிலையில் இருந்தால் அது போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்பும் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்பந்தப்பட்ட யாராக இருக்கட்டும், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி, குழந்தைகள் யாராக இருக்கட்டும், தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு இருக்கணும். தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை வந்துடும். அந்த அவங்க என்னமோ ஒன்று செஞ்சு போகிறது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், செய்துட்டு போகிறது. அந்த பிடிக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துருங்க. இன்றைக்கி போயிட்டு அதை போயிட்டு சொல்ல போகிறது, அதை செய்யணும், எனக்கு உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் ஒதுங்கி கொள்ளுங்கள். இல்லைன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு விரிசல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பண இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம். ஒரு செலவுகள் உங்கள் ஆசைப்படி ஒரு விருப்பப்படி ஒரு விஷயம் செய்யும்போது குடும்பத்தில் சிக்கல், பண இழப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதையும் செய்யாமல் இருந்தாலே இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். எதையும் யோசிக்காதீங்க, மன அமைதியாக வச்சுக்கொள்ளுங்க. பல தரப்பட்ட சிக்கல்கள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் இறைவனை நம்புங்க, ஒரு மனசாந்தியை தேடுங்க. கோயில், மன அமைதியை தரக்கூடிய கோயில், தியான மண்டபங்கள், இயற்கை சூழல்கள், நீர்நிலைகள், அது மாதிரி இடத்துல அமைதியாக இருக்கப்படுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எந்த பேச்சையும் பேசுகிறாங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றியமைத்துக்கு உங்கள் ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வெளிநாட்டு தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டு இருந்தால் அந்த விஷயத்துக்கு நீங்கள் கவனம் செலுத்தணும். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது. முக்கியமாக கல்வி சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் தந்தை ஒரு வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செஞ்சுக்கிறா, இன்றைக்கி அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கூடாது. தொழில் சார்ந்து எடுக்கக்கூடாது, நீங்கள் கல்வி சார்ந்து எடுக்கக்கூடாது. அடுத்தது தேவையற்ற விரயங்கள் வந்துடும், செலவுகள் அதிகரிக்கும். செலவுங்கிறது கட்டாயம் வரத்தான் செய்யும், ஆனால் விரயங்கள் வரக்கூடாது. வீண் விரயங்கள்லாம் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசியில் திறந்த பெண்களுக்கு சில உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றுவதில் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆள் மனசில் நிறைய ஆசைகள் இருக்கும். இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும். நிறையா பேருக்கு அந்த அபிலாசைகள் பூர்த்தி ஆகிறதே இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பூர்த்தியும் வெற்றியும் கிடைக்கும். எதிர்பாராமல் தான் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும், கிடைக்கிறது ஒன்றா இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நடக்கிற விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள் ரெண்டு விதமான பலன் இருக்குது. ஒன்று நம்ம மகிழ்ச்சி அடைகிறது, இன்னொன்று நம்ம துக்கம் அடைகிறது. ஒன்று நம்மளுக்கு சாதகம், இன்னொன்று பாதகம். இந்த விளைவு ஆனால் இன்றைக்கி நடக்க போகிற எதிர்பாராத விளைவு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும். ஆரம்பத்தில் சில குழப்பம் கொடுத்தாலும் அது நன்மையாக தான் இருக்குங்கிறது ஏற்றுக்கொள்ளுங்க. இரண்டாவது வரன் தெரிறீங்கன்னா வாழ்க்கை நடக்கிறது. பண வரவு எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பண வரவு வந்து சேரும். அண்ணா அக்காவின் ஆதரவு, அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம், அவங்க மூலயமா அவங்களுக்கு முன்னேற்றம்லாம் கிடைக்க வாய்ப்பு.
இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அழகாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தை விஷயத்தில் கவனமாக இருங்க. 2வது குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய தந்தையாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணைவராக இருக்கட்டும், ஏதோ ஒரு வியாபாரம் தொழில் செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க சொல்லுது. கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றியமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், ஏதோ ஒரு உயர்கல்வி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில், குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தில் இல்லை கல்லூரியில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான இருக்குது. வாழ்க்கை சார்ந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், தொழில் சார்ந்து எடுக்கணும், வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நீண்ட நாளாக ஏதாவது ஒரு உபாதை இருக்குது, அதுலேருந்து சரியாக வெளிவர முடியாமல் கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதுக்கான ஒரு சிகிச்சை, ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும், நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான முடிவை இன்றைக்கு எடுங்க, வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கிது. இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை சார்ந்து ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது இன்றைக்கு நிறைவேறும். இதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரிவாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் உங்களுடைய குழந்தை இந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். விபத்துக்கள் தொலைந்து போகிறது, மற்றது இழப்பீடுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான, களவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை களவு போகிறது சொல்லலை, உங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்கள் களவு போகிறது, அது பூர்வீக சொத்தில் சில சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? நீங்கள் 2 பேருமே கவனமாக இருக்குது. நீங்களும் உங்கள் குழந்தையும் 2 பேரும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றியமைத்துக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்தது கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்து எந்த ஒரு விஷயம் வரன் தேடுறீங்களா, கொஞ்சம் கவனம் வேணும். திருமணத்தை பேச்சுவார்த்தை முடிவு பண்ண போகிறீங்கன்னா கவனம் வேணும். கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவியில் சில கருத்து வேறுபாடுகள் வரும், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, அதில் கவனம் வேணும். அடுத்தது ஒரு விஷயத்தை மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது, நண்பர்களாக இருக்கட்டும், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், உறவுக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை கம்பெனி சார்ந்த விஷயங்களில் சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கவனம் வேணும். நீங்கள் சொல்கிற ஒன்று போகிறது உண்டா. கணவன் மனைவி விவகாரம் தான் இன்றைக்கு இதில் கொஞ்சம் அதிகமாக பாதிக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்குது. அடுத்தது குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்களை மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த சிக்கல்கள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் முயற்சினால் பதவி உயர்வு அல்ல வேலை மாற்றம், புதிய தொழில் ஏதோ ஒன்று அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோய்கள்லேருந்து வெளிவர்றது அல்லது சரியான சிகிச்சை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளை இனம் காண்றது, அவங்கள முறையடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.